இதில் வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கணும், அரசாங்கத்தை கீழே போடணும், அது என்னோட எண்ணம் கிடையாது. ஒரு விஷயம் இருக்கு. நானும் மக்கள் பிரதி தான், மக்கள் எனக்கும் வாக்களிச்சிருக்காங்க. அந்த உரிமையோட தான் நான் சொல்றேன். ஒரு பொதுவான தீர்மானம் எடுக்கணும், அது கலந்துரையாடி முடிவெடுப்போம் தான் நான் சமூகமாக சொல்றேன். அவ்வளோதான் விஷயம். நீங்க வந்து தவறு அதெல்லாம் நான் சொல்ல வரல. இப்போ கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. நான் சொன்ன அப்புறம் நீங்க ஒரே தெரியாது அதுக்கு பதில் சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. நீண்ட நாளா நீங்க அரசியல் இருக்கீங்க, எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. நுவரெலியா மாவட்டத்தில் நீங்க தனியா இவ்வளவு காலம் தேசிய மக்கள் சக்திக்கு போராடி வேலை செஞ்சிருக்கீங்க. ஆனா சில விஷயம் நீங்க சொன்னீங்க, அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. மன்னிப்பு கேட்க சொன்னீங்க. இது வரைக்கும் வந்திருக்க மலையக பிரதிகள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? 1948 நம்ம மக்களை, நம்ம சமூகத்தை வந்து இனம் இல்லாத சமூகமாக்குறாங்க இங்க, ஸ்டேட்லெஸ் சிட்டிசன்ஸ். அதுக்கு யாராச்சும் மன்னிப்பு கேட்டாங்களா? 20 வருஷம் போராட்டம். இது 20 வருஷம் போராட்டம் இல்லை, உண்மைக்கு பார்த்தா 2009 தான் நம்மளுக்கு முழுமையாக கிடைச்சிச்சு. 1964 இருந்து 1981 வரைக்கும் மாடு மாதிரி நம்மளை நாடு கடத்துறாங்க. இன்னைக்கு ஆமா நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நன்றி சொல்றோம். நாங்க யாருமே இந்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் பிச்சை கேட்கல எங்களுக்கு வீடு கொடுங்கன்னு. இந்திய அரசாங்கம் நம்மளை கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா 1964 இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2,21,000 நபர்கள் நாடு கடத்தினாங்க. அதுக்கு யார் மன்னிப்பு கேட்க போறோம்? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க எல்லாரும் இந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருக்க வைக்கிற அந்த ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர் சமூகம், மலையகத்தில் ஸ்ரீபாத காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் யார் கொண்டு வந்தா? அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? இல்லாட்டி நான் இன்னும், ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு விஷயம், நான் ஆக்ரோஷமாக இங்கே வந்து பேசணும், அது இன்னும் கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு பொது உணர்வோட வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் திருப்பி தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருந்தால் அப்புறம் நம்மளால முன்னால போக முடியாது. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாகவே சொல்றேன், அரசியல் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பின்தங்கின சமூகம் அப்படி இருக்கும்போது அதில் வந்து நம்ம அரசியல் வேறுபாடுகள் பார்க்கக்கூடாது. நான் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து எல்லாரையும் ஒன்றிணைந்து செயல்படணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். தமிழ் முற்போக்கு கூட்டணியோட மேடையை நான் ஏறினேன். காரணம் ஏன்? ஏன்னா மலையக மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேறுபாடு இருக்கக்கூடாது, பொதுவான விஷயங்களுக்கு மக்கள் ஒன்றிணைணும் தான் நான் ஏறினேன். இப்ப நீங்க சொல்றீங்க மன்னிப்பு கேட்கணும்னு. அதே அப்படி நம்ம பார்த்தா உங்களோட கட்சி 54 ஃபேக்டரி எரிச்சாங்க, அதுக்கு நீங்க மன்னிப்பு இப்ப கேட்குறீங்களா?